என்னாச்சு? கனவு ஏதா கண்டியா? என்னம்மா முகம்லாம் வேர்த்திருக்கு? இந்த தண்ணி குடி. ஏய், அலறிக்கிட்டு எந்திரிக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு இப்போ? திடீர்னு போலீஸ் வந்து எந்த ஒரு காரணமும் சொல்லாம உங்களை கைது பண்ணிட்டு போனாங்க. நானும் வீட்ல இருக்கிற எல்லாரும் போராடுறோம். அப்ப கூட கேட்காம உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. எதுக்காக இப்படி ஒரு கனவு வரணும்? ஹே மகா, போலீஸ் கைது பண்ணிட்டு போற அளவுக்கு நான் என்ன தப்பு தாண்டா பண்றாளா? மனசுக்குள்ள 1000 கன்ஃபியூஷன் ஓடுது. அதனால உனக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. இல்லங்க, ஓனரும் இன்னும் போன் எடுக்கலங்க. ஏதாவது பெரிய சிக்கல் வந்துருமோன்னு எனக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்குங்க. உங்களுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. நீ எதை பத்தியும் யோசிக்காத. இனிமே நமக்கு நல்ல காலம்தான். வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது. எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா படுத்து தூங்குன்னு சொன்னேன்ல. மணி வேற 4 ஆக போகுது. அதிகாலை கனவு பலிக்குன் வேற சொல்லுவாங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. நீயா இப்படி பேசுற? இந்த மாதிரி டாஸ்க்கு எல்லாம் கேலி பண்றவ நீயே இப்படி பேசுன எப்படி? இங்க பாரு, நமக்கு கடவுள் எப்பவும் துணையா இருப்பாரு. படுத்து தூங்கு. ரிலாக்ஸ். படுத்துக்கோ. ஒழுங்கு மரியாதையா வந்துரு. என்கிட்ட அடி வாங்கிடு, இல்லன்னா அவ்வளவுதான். நான் உன்கிட்ட அடி வாங்குமா? ஓடி பேசாதடா. இப்படி போய் திவ்யா நில்லு. என்ன பஞ்சாயத்து? எதுக்காக அவனை துரத்துற? நான் சொல்றேன். அத நான் சொல்றேன். மூச்சு வாங்குது. இவன் இருக்குறானே, அம்மா என்ன கேட்டான். நான் சொன்னேன் அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு. உடனே கதிரு எனக்கு ஒரு காஃபி குடிக்கணும் போல இருக்குன்னா, அதுக்கு திவ்யா இல்ல நான் காஃபி போட்டு தட்டுமா அப்படின்னா. வேணாம், நீ காஃபி போட்டு தரதும் விஷம் குடுக்கறது ஒண்ணுதான். நான் விஷம் குடிச்சு சாக விரும்பலன்னு சொல்றேன். கரெக்ட் தானே நீ? அப்பா பாருங்க, நீ போடுற காஃபி அப்படியா இருக்கு? இல்லடா, நீ சூப்பரா தான் காஃபி போடுவ. அம்மாடி, அப்படியே எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுமா. உன் கையால சூடா காஃபி சாப்பிடும் போல இருக்குமா. நான் போட்டு தரேன்பா. இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்து பேரம் பேத்திலாம் பார்க்கணுமா. என்ன விட்டுடு. அப்பா அவ்வளவுதான். என்ன அப்பா? டேய் போடா. ஓடி. டேய், உங்க 2 பேருக்கு இருக்கு பாருங்க. சரி சரி வா, நம்ம காஃபி போடுவோம் வா. அப்பா, நேத்து தானப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அம்மா ஏன் இன்னைக்கும் கோயிலுக்கு போயிருக்காங்க? எல்லாம் உங்களுக்காக தான்ப்பா. சீக்கிரம் நீங்க கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு வேண்டுதல் வச்சிருக்கலாம்ப்பா. கன்ஃபார்ம் ஆகல. சரியா? எடுத்துக்கோங்கப்பா. காஃபி அண்ணி தான் போட்டாங்க. காஃபினா பெஷ் பெஷ். இதுதான் காஃபி. அப்படியே காபி நாக்குல ஒட்டிக்கிச்சுமா. மாமா, நான் ஒரு ரகசியம் சொல்லவா? இது நான் போட்ட காஃபி இல்ல, திவ்யா போட்ட காஃபி தான். அப்பா போட்டனா? எங்க அவன்? கதிரே, எங்க போயிட்டான் அவன்? கதிரே போட போனல, அப்பவே அவன் வெளியே போயிட்டான். ஓடிட்டானா அவன்? வரட்டும் அவன். அத்தை அத்தை அத்தை, இங்க பாத்தீங்களா? என்னோட சேனலுக்கு
சில்வர் பட்டன் கொடுக்க போறதா மெசேஜ் வந்திருக்கு. ம், அப்படியா? சூப்பர் தங்கம். அதுக்குள்ள சில்வர் பட்டன் வாங்குற அளவுக்கு பெரிய சேனல் ஆயிடுச்சா? ஆமா அத்தை. வாழ்த்துக்கள் பட்டு. தேங்க்யூ அத்தை. மதி கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மாமா. ஏய் மதி, சில்வர் பட்டன் வாங்குற அளவுக்கு அவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களா உனக்கு? ஆமா. அதானே, செல்ஃபி ஸ்டிக்ல செல்போனை மாட்டிக்கிட்டு எப்படி அப்படியுமா சுத்திட்டு இருப்ப? அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? நாங்க இப்போ தமிழ்நாட்டோட செலிபிரிட்டி ஆயிட்டோம். ஓ, இந்த செலிபிரிட்டிக்கு வந்துட்டு இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா? அதெல்லாம் வேணாம். அப்ப நான் படிச்சு குடு, குடு, குடு. இவன் சும்மாவே இருக்க மாட்டான். என்ன போட்டிருக்கு? கண்டென்ட் கிடைக்கலன்னா எங்க கிட்ட கேளு, நாங்க தரோம். உன் வீட்டையே கண்டென்ட் ஆக்காத, எங்களால தாங்க முடியல. அப்புறம் என்ன போட்டிருக்கு? யாரு அந்த ஒரு புள்ள குறுக்கு மறுக்குமா சேலை கட்டிட்டு நடந்துட்டு இருக்கு? அதான் உங்க வீட்டோட வில்லியா? யாரு அந்த புள்ள? அக்கா தான் அந்த புள்ள. குடு 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 கொடுக்க மாட்டேன். கூட சொல்றேன். குடு. தர மாட்டேன். ஒழுங்கா குடுக்குறியா இல்லையா? குடு. ஏய், இவன் சும்மாவே இருக்க குடு. ஏய் மதி, ஒழுங்கா குடு, இல்லைன்னா அடி வாங்குவேன். smart பண்ணியா? மதி குடி. மதி குடி. என்ன ஒரே கலாட்டாவா இருக்கு? கௌரி, நீ கோயிலுக்கு போனதுல இருந்து வீடே ஒரே கலகலப்பா இருக்குது. நான் கோயிலுக்கு போய் நம்ம குடும்பம் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் வேண்டிக்கிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கீங்க. இதுதான் எனக்கு வேணும். வாட செல்லம், நல்லா படிக்கணும் என்ன? நீ நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கணுமா? செல்வம் நல்லா இரு. கௌரி, எனக்கு உங்களுக்கு வச்சு விடணுமா? ஐயோ, சரி, கடவுள் நல்ல புத்தியை கொடுக்கட்டும். வாங்க, நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். ஏண்டி, உன்னை என்ன தனியா கூப்பிடணுமா? வா வந்து வச்சு விடு. அட, வாடி. நம்ம குடும்பத்தோட ஒத்துமையா இருக்க பழகிக்கோ. போ. அப்பாடா, இன்னைக்கு மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. நம்ம குடும்பத்தோட கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது.